சரி, தாமதிக்காம நேரா விஷயத்துக்குள்ள போலாம். வாங்க. கருப்பு திரைப்படத்தை பத்தின ஒரு விரிவான விமர்சனத்தை அடிப்படையா வச்சு இந்த ஆழமான பகுப்பாய்வுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ஒரு படத்தை வெறும் என்டர்டெயின்மெண்டா மட்டும் பார்க்காம அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற சினிமா, அரசியல், அப்புறம் உளவியல் இது எல்லாத்தையும் நாம இன்னைக்கு தோலுரிச்சு காட்டப் போறோம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, கமர்ஷியல் சக்சஸ், அரசியல் விமர்சனங்கள், இசையும் கலாச்சாரமும், அப்புறம் மிஸ் பண்ண நாட்டுப்புற கதைகள், கடைசியா சாமி ஆடுதலின் உளவியல். ஒரு வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி மேலோட்டமான சினிமா விமர்சனத்துல ஆரம்பிச்சு மெல்ல மெல்ல உள்ள போய் தியேட்டர்ல எப்படி மக்கள் ஒரு ஆழ்மன நிலைக்கு, அதாவது டிரான்ஸ்க்கு போறாங்க அப்படிங்கிற வியக்கத்தக்க நரம்பியல் அறிவியல் வரைக்கும் நாம பயணிக்க போறோம். முதல் பகுதி கமர்ஷியல் வெற்றி. இது நடிகர் சூர்யாவுக்கு ஒரு சிறப்பான கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். முதல் அடுக்க நாம இங்கிருந்து ஆரம்பிப்போம். இந்த படத்துக்கு ஏன் விமர்சகர்கள் இவ்ளோ நல்ல மார்க் கொடுத்திருக்காங்க தெரியுமா? ஏன்னா எந்தவிதமான ஆபாசமோ அதீத வன்முறையோ இல்லாம குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படமா இது வந்திருக்கு. தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. முக்கியமா சூர்யாவோட நடிப்பு ரொம்பவே அற்புதமா இருக்குன்னு எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா இங்கே விமர்சகர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த ஆடியன்ஸ்க்கு வார்னிங்கா சொல்றாங்க. கருப்பசாமிய மையமா வச்ச ஒரு முழுமையான பக்தி படம் இதுன்னு நினைச்சு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதுக்கு பதிலா மூக்குத்தி அம்மன் படம் மாதிரி இத ஒரு சைக்கலாஜிக்கல் டிராமா, அதாவது உளவியல் ரீதியான படமா அணுகுனா உங்களோட எதிர்பார்ப்புக்கு அது சரியா இருக்கும். அடுத்து இரண்டாவது பகுதி அரசியல் விமர்சனங்கள். படத்துல டைரக்டர் நுட்பமா வச்சிருக்க அரசியல் கருத்துக்களை மூல ஆதாரங்கள் எப்படி நடுநிலையா விமர்சிச்சிருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம். படத்துல சமூக போராட்டங்களையும் மக்கள் இயக்கங்களையும் ரொம்பவே நெகட்டிவா காட்டியிருக்காங்கன்னு விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. அதாவது மெரினா போராட்டங்கள் ஏதோ சுயநலத்துக்காக நடந்த மாதிரியும் அரசாங்கம் எப்பவுமே எந்த தப்பும் செய்யாத மாதிரியும் சித்தரிச்சிருக்காங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராடா பாட்ட தப்பான இடத்துல யூஸ் பண்ணது, அப்புறம் வக்கீல்களையும் சமூக ஆர்வலர்களையும் ரவுடிகள் மாதிரி காட்டுனது, இதெல்லாம் இங்க ரொம்ப தீவிரமா விவாதிக்கப்படுது. இது எதை ரொம்ப தெளிவா காட்டுதுன்னா, படத்தோட நகைச்சுவைக்கும் நிஜ உலக பிரச்சனைக்கும் நடுவுல இருக்கிற மிகப்பெரிய இடைவெளியத்தான். காவிரி நதிநீர் பிரச்சனைய ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி ரொம்ப சாதாரணமா நகைச்சுவையா படத்துல காட்டியிருக்காங்க. ஆனா விவசாயிகளோட வாழ்வாதாரம், சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட இவ்ளோ சீரியஸான பிரச்சனைய இப்படி கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு மூல ஆதாரம் தங்களோட ஆழமான கவலையை தெரிவிக்கிறாங்க. இதனால விமர்சகர்கள் ஒரு மிகப்பெரிய கேள்விய முன்னிறுத்துறாங்க. என்னன்னா, கோர்ட்ல சாட்சாத் கடவுளே நேர்ல வந்து வழக்குகளை தீர்த்து வைப்பார்னு காட்டுற இந்த கதைக்களம் நம்ம ஜனநாயக சட்ட அமைப்பின் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கைய மறைமுகமா உடைச்சிடாதா? யோசிச்சு பாருங்க, இது ரொம்பவே முக்கியமான ஒரு வாதம் இல்லையா? இப்ப மூணாவது பகுதி இசையும் கலாச்சாரமும். நவீன கால சினிமாவுக்கும் நம்மளோட ஆழமான பிராந்திய கலாச்சாரத்துக்கும் நடுவுல இருக்கிற முரண்பாட்டை இந்த அடுக்குல நாம பார்க்கலாம். படத்துல எலக்ட்ரானிக் இசை, அதாவது இந்த இடிஎம் பீட்ஸ், அப்புறம் காட் மோட் மாதிரியான ஆங்கில வார்த்தைகளை யூஸ் பண்ணது கருப்பசாமி வழிபாட்டுக்கே சம்பந்தமில்லாத ஒரு அந்நியத்தன்மையை கொடுக்குதுன்னு விமர்சகர்கள் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. காந்தாரா மாதிரியான படங்கள்ல பாரம்பரிய இசைய எவ்ளோ தத்ரூபமா புல்லரிக்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த படத்துல நம்ம மண்ணோட பாரம்பரிய உரிமை மேளம், பறை இசை, சலங்கை சத்தம் இது எல்லாத்தையுமே அடியோட தவிர்த்தது ஒரு பெரிய ஏமாற்றம்தான். இதுல வரலாற்று ரீதியா ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் ஒன்னு இருக்கு. கருப்பசாமிக்கு சுருட்டு, பாட்டில் சரக்கு இதெல்லாம் படைக்கிற மாதிரி சினிமால காட்டுறாங்க இல்லையா? உண்மையிலேயே அது ஆங்கிலேயர் காலத்துல வந்த ஒரு சமீபத்திய பழக்கம்தானா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கள் மாதிரியான இயற்கையான பொருட்களை தான் வழிபாட்டுல வச்சிருக்காங்கன்னு மூல ஆதாரம் நமக்கு ரொம்ப தெளிவா விளக்குறாங்க. அடுத்தது நாலாவது பகுதி நாட்டுப்புற கதைகளும் தவறுவிடப்பட்ட வாய்ப்புகளும். நம்ம ஊருக்கே உரித்தான அந்த வளமான வரலாற்ற இந்த படம் எப்படி மிஸ் பண்ணிடுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். ஆங்கிலேயர் காலத்துல நடந்ததா சொல்லப்படுற சில நிஜமான செவிவழி கதைகளை விமர்சகர்கள் இங்க ஷேர் பண்றாங்க. ஒரு கொலைகேஸ்ல நிரபராதிய காப்பாத்த கோர்ட்டுக்கே நேர்ல வந்து சாட்சி சொன்ன சாட்சி கருப்பு, அதே மாதிரி ஒரு சொத்து பிரச்சனையில பழைய நில ஆவணங்களை கொடுத்து நீதியை நிலைநாட்டின மகாராஜா கருப்பு, இந்த மாதிரி நிஜமான ஆச்சரியமான சம்பவங்களை படத்தோட கிளைமேக்ஸ்ல யூஸ் பண்ணியிருந்தா படம் எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட ஒரு பிரம்மாண்டமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். செம்ம சான்ஸ் இல்ல, அதை மிஸ் பண்ணிட்டாங்க. மக்களின் நம்பிக்கைகள் இன்னைக்கும் எவ்ளோ ஆழமா இருக்குன்னு புரிய வைக்க விமர்சகர்கள் அவங்களோட சொந்த அனுபவத்தையே சொல்றாங்க. நைட் நேரத்துல ஆள் அரவுமே இல்லாத 2 கிராமப்புற கோயில்களுக்கு நடுவுல எந்த துணையும் இல்லாம ஒரு மர்மமான பழுப்பு நிற குதிரை அவங்களுக்கு கரெக்டா வழிகாட்டி கூட்டிட்டு போன ஒரு சம்பவத்தை பகிர்ந்திருக்காங்க. இப்படி விளக்க முடியாத பல மர்மங்களும் ஆச்சரியங்களும் இன்னைக்கும் நம்ம கலாச்சாரத்துல இருக்கத்தான் செய்யுது. 5வது பகுதி
சாமியாடுதலின் உளவியல். இப்போ வெங்காயத்தோட மையப்பகுதிக்கே நாம வந்துட்டோம். தியேட்டர்ல உட்கார்ந்திருக்க மக்கள் ஏன் டிரான்ஸ் நிலைக்கு, அதாவது சாமியாடுற நிலைக்கு போறாங்க அப்படிங்கிற அறிவியலை இப்போ உடைச்சு பார்ப்போம். தியேட்டர்ல மக்கள் சாமியாடுறத பார்த்த ஒரு டாக்டர் இதெல்லாம் வெறும் நடிப்பு, அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்னு சொன்னதை விமர்சகர்கள் அடியோடு மறுக்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சுத்தி நடக்கிற அதீத உணர்வு பூர்வமான தூண்டுதலால நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நனவு மனதை மீறி சப்கான்ஷியஸ் மைண்ட் கட்டுப்பாட்டை முழுமையா தன் கையில எடுத்துக்கிற ஒரு உளவியல் நிலைதான் இந்த டிரான்ஸ் ஸ்டேட் அப்படின்னு சயின்டிஃபிக்கா டிஃபைன் பண்றாங்க. இது நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். தியேட்டர்ல இருட்டுக்கு நடுவுல தொடர்ந்து கேட்கிற லோ ஃப்ரீக்வன்சி இசை, சுற்றிலும் அடிக்கிற அந்த பிரகாசமான சிவப்பு நிற லைட், இது எல்லாமே உங்க மூளைக்கு ஒரு அதீத உணர்வு தூண்டுதல, அதாவது சென்சரி ஓவர்லோட உருவாக்குது. ஆரம்பத்துல ஐயோ சுத்தி ஆட்கள் இருக்காங்களே அப்படின்னு உங்க நனவு மனம் அதை தடுக்க பாக்கும். ஆனா ஒரு கட்டத்துல உங்க ஆழ்மனம் முழுமையா டேக் ஓவர் பண்ணி உங்களை அறியாமலே உடலியல் ரீதியான ரியாக்ஷன்ஸை வெளிக்கொண்டு வந்துரும். அப்போ இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு துக்க வீட்ல ஒருத்தர் தன் கட்டுப்பாட்டை இழந்து கதறி அழுறது எப்படி நடிப்பில்லையோ அதே மாதிரிதான் தியேட்டர்ல இந்த அதீத இசைக்கும் ஒலிக்கும் ஏற்ப மக்கள் ஆடுறதும். இது மனிதர்களோட மிகவும் இயல்பான 100% உண்மையான ஒரு ஆழ்மன வெளிப்பாடுதானே தவிர இது எந்த வகையிலும் நடிப்பு கிடையவே கிடையாது. இப்போ கடைசியா உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்க விரும்புறேன். இருண்ட ஒரு தியேட்டருக்குள் நீங்கள் முழுமையா மூழ்கி இருக்கும்போது உங்களோட ஆழமான நம்பிக்கைகள் மற்றும் அதீத உணர்வு தூண்டுதல்கள் மேல உங்களோட நனவு மனம் உண்மையிலேயே எவ்வளவு கட்டுப்பாட்டை வச்சிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சினிமா, நம்மளோட தொன்மையான நம்பிக்கைகள், அப்புறம் நவீன நரம்பியல் அறிவியல், இது மூணும் சந்திக்கிற இந்த வியக்கத்தக்க புள்ளிய பத்தி கட்டாயம் சிந்திங்க. இதுவரைக்கும் இந்த விளக்கத்துல இணைந்திருந்தமைக்கு ரொம்ப நன்றி.